தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் தரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் தரிப்போம். அறுக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அறுக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். கரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் தரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் தரிப்போம். தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களை, செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆவியானவரே, நீங்கள் என்னோடு கூட பேசுங்க. அடியனை முற்றிலுமாக மறைத்து கொள்ளுங்க. என்னை தாழ்த்துக்கிறேன், உம்மை உயர்த்துகிறேன். நீர் பெருகவும் நான் சிறும் உதவி செய்யுங்க. தாழ்த்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆசீர்வாதம் என்கிற தலைப்பிலே தியானம் செய்ய போகிறோம். பிளஸ்ஸிங். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 2 சாமுவேல் 7:29. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். பிரியமானவர்களே, புதிதாக ஒரு வீட்டிற்கு குடி போகும்போது சிலர் நல்ல நேரம், நல்ல நாள் என பார்ப்பது உண்டு. சிலர் ஜபக்கூட்டம் வைத்துவிட்டால் தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த வீட்டில் இருக்கும் என்று சொல்லி ஜபக்கூட்டம் வைப்பார்கள். இப்படியாக பலரும் பலவிதமாக சிந்திப்பது உண்டு. ஒரு வீட்டில் தேவ ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வீட்டில் தேவனுக்கு பிரியமானதை கடைபிடித்து அவரை ஆராதித்து அவர் வார்த்தைக்கு
முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு வீட்டில் தேவாசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வீட்டில் தேவனுக்கு பிரியமானதை கடைபிடித்து அவரை ஆராதித்து அவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உண்மையான தேவனை வணங்கும் கிறிஸ்தவர்கள் ஏன் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறார்கள்? பிரியமானவர்களே, தேவன் இல்லாத குடும்பங்களிலே கஷ்டங்கள், தேவன் இல்லாத குடும்பங்களிலே பிரச்சனைகள் வரும். ஆசீர்வாதம் இருக்காது. ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஆசீர்வாதம் என்பது ஒருவருக்கு மகிழ்ச்சியை தரும் ஒன்று. ஆசீர்வாதம் என்பது ஜெபமாகவோ வேண்டுதலாகவோ வேத பகுதியின் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளாகவும் இருக்கலாம். ஆசீர்வாதம் என்பது பெரும்பாலும் தேவனுடைய பாதுகாப்பு, மகிழ்ச்சி, ஞானம் மற்றும் தயவை ஒரு நபருக்கு அறிவிக்கும் நோக்கத்திற்கானது. பழைய ஏற்பாட்டிலே ஆசீர்வாதம் என்பது எபிரேய வார்த்தையான பராக் என்பதை மொழிபெயர்க்கிறது. அதாவது பராக் என்றால் முழங்கால் படியிடுதல். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். வந்தனம் என்று மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தை உண்மையில் பராக் என்ற எபிரேய வார்த்தையாகும். கிரேக்க மொழியில் ஆசீர்வாதம் என்ற வார்த்தை மார்க்கரியோஸ் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதாவது நல்ல அதிர்ஷ்டம் அல்லது நன்றாக இருப்பது என்பதாகும். நல்ல அதிர்ஷ்டம் அல்லது நன்றாக இருப்பது என்பதாகும். பிரியமானவர்களே, அனைத்து நல்ல ஆசீர்வாதங்களும் தேவனிடத்திலிருந்து வருகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் வேதம் சொல்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. வேதத்திலே தேவனுடைய தாசர்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யோபு, யோசேப்பு, தாவீது, புதிய ஏற்பாட்டிலே யோசேப்பு, பர்னபா போன்றோர் செல்வந்தர்களாக வாழ்ந்தனர் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 128:5ஆம் வசனத்திலே கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். என் அன்புக்குரியவர்களே, ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையும் கூட்டார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். யாக்கோபு தேவன் தன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இரவு முழுவதுமாக அவன் போராடினான். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த உலகிலே கர்த்தருடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் யாக்கோபை போல நாம் போராட வேண்டும். யாக்கோபை போல நாம் போராட வேண்டும். போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொண்டான். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி வார்த்தையின்படி நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் ராஜாவின் வீட்டு பிள்ளைகள். நாம் ராஜாவுக்கு ஊழியம் செய்கிறோம். நாம் இந்த உலக மனிதர்களுக்கு, உலக ராஜாக்களுக்கு அல்ல, உலகத்தையே படைத்த ராஜாதி ராஜாவாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறோம். ராஜாவின் வீட்டு பிள்ளைகள், ராஜாக்களாக வாழ வேண்டும். நாம் ஒரு நாளும் தரித்திரத்திலே வாழ்வது தேவனுக்கு சித்தமல்ல. ஏனென்றால் நாம் ராஜாவின் வீட்டு பிள்ளைகள், ராஜாதி ராஜாவின் வீட்டு பிள்ளைகள். எப்படி இருக்கணும்? ராஜாங்கமா இருக்கணும். பிரியமானவர்களே,
இந்த உலகத்திலே நாம் கர்த்தருடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கக்கூடிய முக்கியமான இடம் நம்முடைய குடும்பம் தான். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் தமது ஆசீர்வாதத்தினால் ஒரு நபரை மட்டும் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, அந்த குடும்பம் முழுவதையும் ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் தேவன் உலகத்தை படைத்த பொழுது ஆதாமையும் படைத்தார், ஏவாளையும் உருவாக்கினார். பிரியமானவர்களே, அவர்களை குடும்பமாக படைத்தார், ஏதேன் தோட்டத்திலே உலாவ விட்டார். பிரியமானவர்களே, குடும்பம் ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, குடும்பத்தை கட்ட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நம்முடைய குடும்பம் சாட்சியுள்ள குடும்பமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு பல குடும்பங்களிலே சண்டைகள் சச்சரவுகள் இருக்கிறது. பிரியமானவர்களே, குடும்பத்திலே சமாதானம் காணப்பட வேண்டும், சாந்த குணம் காணப்பட வேண்டும். கிறிஸ்தவர்கள் சண்டை போடக்கூடாது. நீதிமொழிகள் 17:14 சொல்கிறது, சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போலிருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. ஒரு குடும்பத்திலே சமாதானம் காணப்பட வேண்டும். கணவன் மனைவி இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடத்திலே ஐக்கியம் காணப்பட வேண்டும். கணவன் மனைவி சண்டை போட்டு கொண்டே இருப்பார்களானால் அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? அதான் வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 10:12 பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களை மூடும். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களை மூடும். இன்றைக்கு ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் தான் அந்த நாடு நல்லா இருக்கும், அந்த சபை நல்லா இருக்கும், அந்த வீடு நல்லா இருக்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு பாருங்க, நாடுகளுக்கிடையே சண்டை. ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் அங்கே எருசலேம் இஸ்ரேல் மக்களுக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ரஷ்யா உக்ரைன் பல நாட்களாக சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. சண்டை காரியம் வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 15:1 மெதுவான பிரயுத்திரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். நீதிமொழிகள் 21:19 சண்டைக்காரியும் கோபக்காரியமான ஸ்திரியுடன் குடியிருப்பதை பார்க்கலாம், வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஆகவே தான் உதாரணமாக லூக்கா 19 சகை என்ற மனிதனை இயேசு சந்தித்த போது சகைவை மட்டும் அவர் ஆசீர்வதிக்காமல் அவருடைய வீட்டார் அனைவரையும் அவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு அவனை லூக்கா 19:9 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாம் குமாரனாய் இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த குடும்பத்தில் ரட்சிப்பு, அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, அந்த பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு. பிரியமானவர் அப்போஸ்தலர் 16:33 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுதும் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். குடும்பத்திலே ஐக்கியம் காணப்படுகிறதா? குடும்பத்திலே சமாதானம் காணப்படுகிறதா? குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு மனைவின்னா அந்த மனைவி கணவனுக்கு மிஷினரி, கணவன் என்று சொன்னால் அந்த கணவன் மனைவிக்கு மிஷினரி. பிரியமானவர்களே, 1 நாளாகமம் 17:27 சொல்கிறது, இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்துள்ளீர். கர்த்தராகிய தேவரி அதை ஆசீர்வதித்தபடினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொன்ன காரியம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 12 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். 12:2 I will make you into the great nation, I will bless you, I will make your name great and you will be a blessing என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாகி இருப்பாய். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக அவன் முழங்காலிலே நின்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள காரணம் என்று சொன்னால் கர்த்தருக்கு முன்பதாக அவன் முழங்காலிலே நின்றான். ஆதியாகமம் 18:22 ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன், அறிவிப்பேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள காரணம் என்ன? அவன் என்ன செஞ்சான்? பிறனையும் நேசித்தான். உன்னை போல் பிறனையும் நேசி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 13:8-9 ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம்.
பிரியமானவர்களே, விட்டு கொடுக்கும் ஒரு மனப்பான்மை ஆபிரகாமுக்கு இருந்தது. இன்னைக்கு எத்தனை பேர் அண்ணன் தம்பிக்குள்ள வெட்டு குத்து சண்டை நடக்குது. விட்டு கொடுக்க மனப்பான்மை இல்லை. சொத்துக்காக பிரச்சனை, மகன் தாயை வெட்டி கொண்டு தான் இப்படியாக பல பிரச்சனைகள் குடும்ப செய்தித்தாளில் பார்க்குறோம். விட்டு கொடுக்க மனப்பான்மை வேண்டும் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, அங்கே வேதத்திலே யோபு குறித்து பார்க்கும்போது சாத்தான் யோபு அவன் கையில் கிரியைகளில் ஆசீர்வதித்தான், அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிட்டுன்னு சொல்லி யோபு 1:10 நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்திலே அநேக காரியங்களிலே அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, தாவீதை குறித்து வாசிக்கும் பொழுது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஏற்ற காலத்திலே அவர் நம்மை உயர்த்துவான். அந்த வேதம் சொல்கிறது 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் நம்மை உயர்த்துவார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் கரம் நம்மேல் வந்து அமரும். இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக. ஆகவே நம் தரித்திரத்தோடு வாழ்வது அவருக்கு சித்தமே அல்ல. நாம் கடனிலும் நாம் பிரச்சனைகளிலோடு இருப்பது தேவனுக்கு சித்தமல்ல. பிரியமானவர், இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே பார்க்கின்ற பொழுது கடன் பிரச்சனை, வருமானத்துக்கு மிந்தி செலவு பண்றதுனால. பிரியமானவர்களே, நாம் சேமிக்க பழகணும். இன்னைக்கு பாருங்க, சில வீடுகளை பார்த்தீங்கன்னா தண்ணீரை வேஸ்ட் பண்ணுவாங்க, கரண்டை வேஸ்ட்டாக செலவழிப்பாங்க. தண்ணீரை சிக்கனமாக நாம் செலவழிக்கணும். நிறைய கல்யாண வீட்டுகளை பார்த்தீங்கன்னா உணவை வேஸ்ட் பண்ணுறாங்க. பிரியமானவர்களே, உணவு இந்த குப்பை தொட்டியில் பார்க்கும்போது ஏகப்பட்ட உணவு அந்த வேஸ்ட் ஆகிறது. எத்தனை பிள்ளைகள் இந்தியாவிலே ஒருவேளை உணவு கூட இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க. டோன்ட் வேஸ்ட் ஃபுட், உணவை வேஸ்ட் பண்ணாதீங்க. பிரியமானவர்களே, லூக்கா 6:38 சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஏழைகளுக்கு கொடுக்கணும். நாம் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். பிரியமானவர்களே, ரிச்சஸ் பிகம் ரிச், பூவர்ஸ் பிகம் பூவர்ஸ். பிரியமானவர்களே, ஏழைகளாகத்தான் இருக்கிறார்கள், பணக்காரர்கள் பணக்காராயிட்டு கொண்டிருக்கிறார்கள். சில சொல்லுவாங்க, பிரதர் என்ற காசே இல்லை கொடுக்கறதுக்கு. கொஞ்சம் கொடுத்து பாருங்க, ஏழைகளுக்கு கொடுத்து பாருங்க, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய தொழிலை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பிசினஸ் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு பாருங்க, கொடுக்கிறதுக்கு நல்லா பென்ஷன் வாங்குவாங்க. 2 பேர் கணவன் மனைவி நல்லா கவர்மெண்ட்ல பென்ஷன் வாங்குவாங்க, லட்சக்கணக்கில் பென்ஷன் வரும். ஆனால் ஒரு உதவின்னு கேட்டால் 5 பைசா உதவி செய்ய மாட்டாங்க. ஏழைகளுக்கு உதவி செய்கிறது கிடையாது. பிரியமானவர்களே, டக்குன்னு அடிக்கிற ஹார்ட்டு பட்டு நின்றுட்டுனால் இன்னைக்கு உன் உயிர், இன்னைக்கு உன்னுடைய ஆத்மா தேவனிடத்தில் போகும்போது நீ கணக்கு ஒப்புக்கு என்ன செய்வாய்? பிரியமானவர்களே, ஜாக்கிரதையோடு இருக்கணும். ஆண்டவர் கணக்கு கேட்பார். நான் உன்னை உலகத்தில் வச்சிருந்தேனே, இவ்வளோ சம்பளம் கொடுத்து இவ்வளோ பென்ஷன் கொடுத்து உன்னை வச்சிருந்தேனே, எத்தனை பேருக்கு உதவி செய்தாய்? எத்தனை மக்களுக்கு நீ ஹெல்ப் பண்ண? எத்தனை மக்களுக்கு உதவி செய்தாய் என்று ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஏழைகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். திக்கற்றவர்கள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதான் கொடுங்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். the secret of giving, the secret of receiving என்று சொல்வார்கள். கொடுக்க தான் நமக்கு ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு என்று கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். பிரியமானவர்களே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையும் கூட்டார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின் ஆபிரகாம் அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தான். அவன் ஆசீர்வதிக்கப்பட காரணம் என்று சொன்னால் ஆதியாகமம் 12:4 பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனான். ஆகவே அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். ஆண்டுடைய வார்த்தைக்கு, வேத வார்த்தை இன்றைக்கு நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்கு எத்தனை பேர் கீழ்ப்படிந்து நடக்கிறோம்? யோசித்து பாருங்க. obey God's word, obey God's command. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி,
அப்பொழுது உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு. தேவன் சில பேர் பார்த்தா, ஐயோ என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். நீ கீழ்ப்படிந்தியா? நீ ஏழைகளுக்கு கொடுத்தியா? பிறனை உன்னை போல் நேசித்தியா? விட்டு கொடுக்க மனப்பான்மை இருந்ததா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆபிரகாம் அப்படி செய்தான். எந்த இடம் தெரியாது, அங்கே என்ன இருக்கும், எப்படி இருக்கும், வசதி இருக்குமா, தண்ணி எதுவுமே தெரியாது. ஆபிரகாம் கர்த்தர் சொன்னார், கீழ்ப்படிந்து போனார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையும் கூட்டார். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் என்னாலும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும். அப்பா, பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள், மற்றவர்களுக்காக அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் விரும்பினால் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை உங்களுடைய காணிக்கையினால் தாங்கலாம். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதிருங்க. யூடியூப்பில் காட் ஸ்கேன் மினிஸ்ட்ரி போட்டிங்கன்னா என்னுடைய செய்தி பாடல்களை நீங்கள் பார்க்கலாம். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம்.
நிறுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம்.